ஓம் க்ரீம் ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஜூன் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஜூன் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மேச ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ரிஷப ராசியிலே சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே புதன் பகவானும் சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடக ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே சனீஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. ஜூன் மாதம் 9ஆம் தேதி மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஜூன் மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஜூன் மாதம் 19ஆம் தேதி மேச ராசியிலே ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். ராசியில எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் ராசியை சனீஸ்வர பகவான் பார்வையிடுவதாலும் உங்களுடைய செயல்பாடுகள் வேகம் குறைந்திருக்கும். எந்த ஒரு செயலையும் இன்று செய்யலாம் நாளை செய்யலாம் என்று தள்ளி போடுவதற்கான ஒரு சூழல் உண்டு. திட்டமிட்ட பணியை திட்டமிட்ட நேரத்தில் செய்து முடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படலாம். தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சுகஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் குடும்ப வாக்குஸ்தானத்தை ராசிநாதன் குரு பகவான் பார்வையிடுவதாலும் பொருளாதாரம் மேம்படும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும். பேச்சிலே ஒரு தெளிவு இருக்கும். சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். சுற்றி உள்ளவர்களும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். சிலர் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குடும்பத்திலே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். வீரியஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் எதிரிகளெல்லாம் உங்களை கண்டு அஞ்சுவார்கள். எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த தொல்லைகள் எல்லாம் அகலும். சகோதர சகோதரருடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்குள் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. ஸ்தானத்திலே சனீஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ஸ்தானாதிபதி குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டு சுகஸ்தானத்தை பார்வையிடுவதால் குரு பார்க்க கோடி நன்மை. தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். சிலர் பூமி வீடு வாகனத்தால் யோகம் உண்டு. அதற்கு பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. புண்ணியஸ்தானத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு இந்த மாதம் 19ஆம் தேதி வரை அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் மாதம் முற்பகுதி குழந்தைகளால் நற்பெயரும் புகழும் சிலருக்கு ஏற்படும். ஆனால் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியில் குழந்தைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் ஈஸ்வர பகவானுடைய பார்வை ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே விழுவதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடலில் இருந்து விழுவதற்கான ஒரு சூழல் உண்டு. இவர்களெல்லாம் உங்களை கண்டு அஞ்சுவார்கள். ஸ்தானத்திலே கடத்திர ஸ்தானாதிபதி ஆட்சி வளத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்ய நிகழும். விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் விரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழலும் உண்டு.
தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். பங்காளியுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். ஸ்தானத்திலே குரு பகவான் உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களில் இருந்து எதிர்பாராத பண வரவுகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்ட காத்துக் கொண்டிருக்கின்றது. இன்சூரன்ஸ், கிராச்சுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள். இந்த நாட்களாக பணம் வராது என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு திடீரென்று அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பாக்கியஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்கும் தந்தைக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். சிலர் தந்தைக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம். ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானாதிபதி களத்திர ஸ்தானத்திலே ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும், ஸ்தானத்தை தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் பார்வையிடுவதாலும் செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றம் உண்டு. தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். லாபஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் மூத்த சகோதர சகோதரியுடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்குள் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. விரயஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் சுப செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. இறைவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.